தமிழ் சினிமா பொறுத்தவரைக்குமே ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு ஹீரோ ஹீரோயின்ஸ் தான் வந்து கான்ட்ரவர்சியோட கிங் அண்ட் குயினா இருப்பாங்க. அப்படி இந்த சீசன்ல நம்ம த்ரிஷா தான் வந்து குயினா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவங்கள பத்தின நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களா இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாத்தோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பா இவங்கள பத்தின நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கும். அப்படி த்ரிஷா சமீபத்துல நடிச்சு வெளியாகக்கூடிய படம் தான் கருப்பு. இந்த படத்தை நம்ம ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றாரு. அதே மாதிரி நம்ம சூர்யா, த்ரிஷா, யோகி பாபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முக்கியமான கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த படக்குழுக்கும் த்ரிஷாக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போலயே அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வந்துச்சு. ஏன்னா கருப்பு படத்தோட போஸ்டரா இருக்கட்டும், டீசரா இருக்கட்டும், எதுலயுமே த்ரிஷாவை ஒரு இடத்துல கூட காட்டியிருக்க மாட்டாங்க. என்னடா த்ரிஷா தான் ஹீரோயினா பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து ப்ரமோட்டே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவோட ரசிகர்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த படத்து மேல மக்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்பும் இருக்கு. அதை தொடர்ந்து கருப்பு படத்தோட ஆடியோ லான்ச் வேற செம பிரம்மாண்டமா மதுரையில நடந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாலும் படத்தோட ஹீரோயினான த்ரிஷா மட்டும் கலந்துக்கல. இது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆடியோ லான்ச்ல வந்து ஆர்ஜே பாலாஜியும் த்ரிஷானால வர முடியல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து த்ரிஷாவோட போஸ்ட் கீழே அவங்களோட ரசிகர் ஒருத்தர் வந்து எதுக்காக நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு போகல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு த்ரிஷா வந்து அவங்க அனுப்பிச்ச இன்விடேஷன் என்னோட மெயில்ல இருந்து வந்து டெலிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் கொடுத்திருப்பாங்க. இது மூலமாவே ஆடியோ லான்ச்சுக்கு வந்து த்ரிஷாவை அவங்க இன்வைட் பண்ணல போல அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிட்டு இருக்கப்பதான் அடுத்ததா த்ரிஷாக்கு இப்ப தனியா டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே நெட்டிசன் ஒருத்தர் என்ன கேட்டிருப்பாருன்னா, த்ரிஷா படத்துல இருக்கதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு த்ரிஷாவும் வந்து நானும் மறந்துட்டேன், இப்பயாச்சும் அவங்க வந்து ரிமைண்டர் செட் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து எல்லாருமே வந்து த்ரிஷாக்கும் படக்குழுக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு போல. இப்ப படம் வேற ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றனால அதை சரி பண்ற விதத்தில் தான் த்ரிஷாக்குன்னு சொல்லி தனி டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம த்ரிஷாவோட பதில் மூலமாவும் வந்து அவங்களும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனா பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தாலுமே இப்போ அவங்க சொன்ன விஷயத்துலேயே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவங்களே வந்து த்ரிஷாவை மறந்துட்டாங்க, ஸோ அதனால தான் ப்ரமோட் பண்ணல, இல்லைனா வேணும்னே அவங்கள பற்றி சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல சர்ச்சைகளும் கான்ட்ரவர்சியான விஷயங்களும் த்ரிஷா பற்றியும் கருப்பு படக்குழு பற்றியும் வந்து பேசப்பட்டு வருது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.